இந்த சூழ்நிலையில தான் நம்ம நம்பிக்கையை கர்த்தர் மீது வைக்கணும். யோபனுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம், அவனுடைய எல்லா பிசிக்கலா அவனுக்கு சரீரம் முழுவதுமாய் அற்று போனது. மென்டலி he was tortured. அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள், அவனுக்கு உண்டான எல்லாம் அழிந்து போச்சு. யோபு 77வது அதிகாரத்தை நீங்க நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. யோபுடைய கெத்து பத்தி அதுல எழுதியிருக்கு. யோபு 28வது அதிகாரம் நீங்க போய் வாசிச்சீங்கன்னா யோபு எப்படிப்பட்டவர், அவனுடைய கெத்து எப்படி இருந்துச்சு, அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தான்றது யோபு 28வது அதிகாரம் முழுவதுமா போடப்பட்டிருக்குது. அப்படி இருந்த மனுஷன் ஒண்ணுமே இல்லாம போயிட்டான். ஒரே நாள். அதான் பிரச்சனையே, ஒரே நாள் எல்லாம் மாறி போச்சு. பட் still he had hope. இந்த நேரத்துல என்னுடைய அம்மாவை நான் நினைவு கூற விரும்புகிறேன். டாக்டர்ஸால கைவிடப்பட்ட நிலை. என் தகப்பனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்து டாக்டர்ஸால கைவிடப்பட்ட நிலைமை. தூக்கி போட்டுட்டாங்க, செத்து போயிடுவார்னு போட்டாங்க. கண் விபத்து ஏற்பட்ட பொழுது செத்து போயிடுவான்னு நினைச்சிட்டாங்க. ஆனா எங்க அம்மா ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். என் இயேசு என் கணவரை கொண்டு வருவார், மீண்டு வரும்பொழுது ஊழியக்காரனா வருவான்றது அந்த நம்பிக்கை. ஆமென். உள்ள போனது நம்பிக்கை என்ன தெரியுமா? மரித்து போவார் என்று சொல்லுகிற சத்தம் காதுல ஒலித்து கொண்டு இருக்கிறது. டாக்டர்ஸ் இவங்க சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்ற சத்தம் காதுல கேட்டுட்டு இருக்குது. ஆனா மனசு என்ன தெரியுமா சொல்லுது? ஆண்டவரே, என் கணவரை ஊழியக்காரனாய் நிறுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். என் கணவரை ஊழியக்காரனை நிறுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். மரித்து போகிற தருவாயிலே கர்த்தர் கொடுத்த அபிஷேகம். ஆமென். அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் இன்றைக்கு இந்த சபையை நடத்தி கொண்டு இருக்கிற ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை, trust in the trouble. ஆமென். ஹalleluya. இன்னைக்கு உபத்திரம் நமக்கு இருக்குதுங்க, இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அலைகள் ஓய்வதில்லை, எல்லாருக்கும் உபத்திரம் இருக்குது. there are problems. வீட்டுக்கு வீடு, எங்க வீட்டுல உங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் உபத்திரம் இருக்குது. ஆனா அந்த உபத்திரவத்தில் உன் நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? ஹalleluya. பிசிக்கலா அவனுக்கு டார்ச்சர், மென்டலா அவனுக்கு டார்ச்சர். அதுக்கு எல்லாத்துக்கும் மேல அந்த 3 நண்பர்கள் வந்து உட்கார்றான் பாருங்க. அந்த 3 நண்பர் பேசின வசனத்தை ஒரு வசனம் ஒருத்தனுக்கு ஒரு வசனம் சொல்றேன். 28 அதிகாரத்துல 3 பேருக்கு ஒரு வசனம் சொல்றேன். அதை மட்டும் வாசிங்க, கேட்கலாம். பில்தாத் சொல்ற வசனத்தை வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது. 4:17 எலிப்பாசு சொல்ற வசனத்தை வாசிங்க. அவனுடைய ஃப்ரெண்ட், முதல் ஃப்ரெண்ட். மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாய் இருப்பானோ? மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கிலும் சுத்தமாய் இருப்பானோ? 5:17 திரும்பி வாசிங்க. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். அவன் ஃப்ரெண்ட பார்த்து சொல்றான், ஆண்டவர் உன்னை தண்டிக்கிறாருன்னா நீ பாக்கியவான்டா, நீ கர்த்தரை பார்க்கலாம் உத்தமன் கிடையாது, நீ உத்தமனே கிடையாது. முதல் ஃப்ரெண்டு சொல்றான். 2வது ஃப்ரெண்டு சொல்றான், பில்தாத்துன்னு சொல்றவன். முதல் எலிப்பாசுன்னு சொன்னான், பில்தாத்துன்னு சொல்றான். 7வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் சொல்றான். என்ன தெரியுமா சொல்றான்? அவனாவது நீதான் பாவின்னா, இவன் என்ன தெரியுமா சொல்றான்? உன் குடும்பமே பாவிடான்றான். அவனால எத்தனை நன்மை பெற்றிருப்பாங்க, எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பாங்க. அவனே பிசிக்கலா டார்ச்சர் ஆகிருக்கிறான், மென்டலி எமோஷனலி டிஸ்டர்ப் ஆயிருக்கான். அவன் பிள்ளைங்க கூட இல்லை, நண்பர்கள் என்று சொல்ற வந்தவன் என்ன தெரியுமா சொல்றான்? உன் பிள்ளைங்க பண்ண பாவண்டா இதுன்னு சொல்றான். வாசிங்க 3வது வசனத்தை. 7:3. மாயையான மாதங்கள் 7வது அதிகாரம் 3வது வசனம். 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ? சர்வ வல்லவர் நீதியை புரட்டுவாரோ? உம்முடைய பிள்ளைகள் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தாலும், அவருடைய பாதகத்தின் ஆக்கினைக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்திருந்தாலும். பாருங்க, உன் பிள்ளைகள் பாவம் செய்திருந்தாலும் அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறான்ற கண்ணோட்டத்தில் அவன் பேசுறான். அவன் என்ன சொல்றான்? நீ பாவின்னு சொல்றான். அடுத்தவன் சொல்றான் உன் பிள்ளைகள் பாவிகள் சொல்றான். அடுத்தவன் இன்னொருத்தன் சொல்றான், பில்தாத்துன்னு ஒருத்தர் இருக்கிறான். எலிப்பாசு, பில்தாத், அடுத்தது சோப்பார்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் என்ன தெரியுமா சொல்றான்? 11வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. உமக்கு ஞானத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினால் நலமாயிருக்கும், உள்ளபடி பார்த்தால் அது இரட்டிப்புள்ளதாய் இருக்கும். ஆகையால் உம்முடைய அக்கிரமத்திற்கு ஏற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும். அதுக்கும் ஒரு படி மேல போய் சொல்றான்,
நீ பண்ண அக்கிரமம் ரொம்ப பெருசுடா யோபு, இந்த அக்கிரமத்தின்படி நீ தண்டனை வாங்கல, உனக்கு கம்மியா தான் கடவுள் கொடுத்துக்கிறாரு, உனக்கு இன்னும் ஜாஸ்தியா கொடுக்கணும்னு சொல்றான். எவ்வளவு கொடுமையா இருக்கும் பாருங்களேன். கொடுமை. இந்த மனுஷன் பாவம் ஓட்டை எடுத்துன்னு உட்கார்ந்துருந்தா, எல்லாத்தையும் இழந்திருந்தா, ஒருத்தன் நீ பாவின்றான், அதுக்கு ஒரு படி மேல போய் இன்னொருத்தன் சொல்றான் உன் பிள்ளைகள் எல்லாரும் பாவின்றான், அதுக்கு மேல இன்னொரு படி இன்னொருத்தன் ஏறான் பாருங்க. இவனை விட்டா இன்னும் மேல பரலோகத்துக்கு போய் ஆண்டவர் பக்கத்துல நாங்க ஆண்டவர் சொன்னாரு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க பரலோகத்துல இருந்து ரெக்கைகள்லாம் நான் எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி கூட சொல்லியிருப்பான் போலுக்கு. இவன் என்ன தெரியுமா சொல்றான், உனக்கு கிடைச்ச தண்டனை கம்மின்றான். உனக்கு கிடைச்ச தண்டனை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இப்பதாங்க அவனுடைய இந்த சூழ்நிலையில நீங்க இருந்து பார்க்கணும். இந்த சூழ்நிலையில அவன் நம்பிக்கை கர்த்தர் மீது வைத்ததாக வசனம் சொல்லுகிறது. இந்த சூழ்நிலையில அவன் சொல்ற வசனம் என்ன தெரியுமா, யோபு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொல்றான். 12வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, என் சிநேகிதர்கள் நிந்திக்கப்பட்டு என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டேன், தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன். 16:20 சொல்லுகிறது, சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் என்று சொன்னா. 21:34 சொல்லுகிறது, நீங்கள் 21:34 வாசிங்க. நீங்கள் வீணான ஆறுதலை எனக்கு சொல்லுகிறது என்ன, உங்கள் மறுமொழிகளில் உண்மைக்கேடு இருக்கிறது பாருங்க. அவனுடைய நண்பர்கள் எப்படி கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, 13வது அதிகாரம் 5வது வசனத்துல பியூட்டிஃபுல்லா அவன் சொல்றான், இதுக்கு மேல ஒன்னு அவனுக்கு நடக்கணும்னா அவனை கொன்று போட்டாதான். வார்த்தையிலேயே கொல்லுகிறார்கள், வாழ்க்கையில கொல்லப்பட்டான், எல்லாமே அழிந்து போன கடைசியா ஒண்ணு இருக்குது, அவன் உசுறு மட்டும் தான் இருக்குது. அப்போ அவன் சொல்றான், அந்த உசுரையும் துச்சமா எண்ணி சொல்றான். 13வது அதிகாரம் 5வது வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது, 15ஆம் வசனம், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். கடைசியா தான், கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அதான் ஒரு பாட்டு, அழகான பாட்டு ஞாபகம் வருது, என்ன வந்தாலும் நம்புவேன். என்ன வந்தாலும் நம்புவேன், என் நேசமே யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், எனது இயேசுவை ஆழ உயரமாம் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். Still there is hope. இன்னும் ஒரு நம்பிக்கை உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதிக்கிறார் அவனுக்கு தெரியுது. அப்பவும் சொல்றான், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இப்ப அவன் சொல்ற வார்த்தை பாருங்க. இப்பதாங்க அந்த வசனத்தை வாசிக்கணும். யோபு 14:7, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். ஒரு மரத்துக்கே ஒரு நம்பிக்கை உண்டுனா என்னை குறித்து எனக்கு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை என்ன தெரியுமாங்க, அந்த நம்பிக்கையுடைய உச்சம் என்ன தெரியுமா, என் மீட்பர் உயிரோட கூட இருக்கிறார். 19வது அதிகாரம் 25வது வசனத்தை எல்லாரும் போட்டுட்டு எல்லாரும் வாசிக்க போறோம், சத்தமா வாசிக்க போறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் நான் அறிந்திருக்கிறேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. இந்த தோல் மூலமானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து, தோல் அழிஞ்சு போயிடையா, தோல் அழுகி போயிடும், ஆனாலும் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், ஆமென். இதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இருக்கணும். என் வாயில சும்மா சொல்லல, எல்லாம் அழுகி போயிடும், ஆனால் என் மாம்சத்திலே, அந்த அழுகி போன மாம்சத்திலே, அந்த நாற்றம் எடுத்த மாம்சத்திலே நின்று அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும். இந்த வாஞ்சை, அது பாருங்க, அதுக்கும் ஒரு படி மேலையா. அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் காணும் என்று சொன்னதுக்கும் மேல வாஞ்சை வைத்திருந்தான். அந்த நேரத்தில் அந்த வாஞ்சைக்கு பேர் தான் என் நம்பிக்கை. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, நான் நம்புவேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன். நான் நம்புவேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன்.
நான் நம்புவேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன். உலகம் எல்லாம் ஒழிந்து போகட்டங்க, நான் நம்ப போறேன். அந்நிய கண்கள் அல்ல. நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு. உயிர்த்தெழுதலின் முதல் பலனானவர் கிறிஸ்து இயேசு. அவரை என் கண்கள் காணும். ஆமென். அவர் உலகத்தின் முடிவில் அவர் நிற்பார். அப்ப யார் அவரை பார்க்கும்? என் கண்கள் அவரை காணும். ஆமென். எல்லாம் முடிஞ்சு போகட்டங்க, எல்லாம் அவர் கொடுத்தது. உன் சரீரத்தை அப்படியே நீங்க பாருங்க, உன் சரீரத்தில் இருக்கிற எல்லாம் அவர் கொடுத்தது. உண்மையா இல்லையா? உன் குடும்பத்தை நினைத்து பாரு, எல்லாம் அவர் கொடுத்தது. எல்லாம் போகட்டும், நான் நம்புவேன். சொல்லுங்க, நான் நம்புவேன். நான் நம்புவேன். ஏன் தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எஸ், எத்தனையோ பேர் உயிரோடு இன்னைக்கு இல்லைங்க, ஆனா என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். சொல்லலாமா? இன்னைக்கு உயிரோடு இருக்கிற நம்மெல்லாம் நல்லவங்க மாதிரியும் செத்து போனவங்க எல்லாம் கெட்டவங்க மாதிரியும் நினைக்காதீங்க. இன்றைக்கு கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு நோக்கம் இன்னும் உன் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதே. ஆகவே சொல்ல போற என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. ஃபார் a purpose-க்காக உங்களை வச்சிருக்கிறாருங்க. ஹalleluya. இப்போ சொல்லுங்க, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. பாடலாமா எல்லாரும்? என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன். என் இயேசு ஒருவரை நம்புவேன். என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன். என் இயேசு ஒருவரை. எல்லாரும் சேர்ந்து பாருங்க, நம்புவேன். நம்புவதற்கு எந்த சூழ்நிலை இல்லைனாலும் நான் நம்புவேன் சொல்ல போறேன். நம்பிக்கை அவனுக்கு எப்படிங்க வந்துச்சு? இவ்வளோ தைரியம் அவனுக்கு எப்படி வந்துச்சு தெரியுமா? அவனுக்குள்ள ஒரு தேடல் இருந்ததை நான் கண்டுபிடிச்சு. He had a search. அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை நம்ம கடைசியா பார்த்தோம்ல, அந்த வாஞ்சை ஒரு தேடலை இருந்ததாக நான் கண்டேன். ஒருவேளை இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு இன்னொரு காரணம் யோபு கேட்டதுனால தான் வந்தாரோ என்னொன்று கூட நான் பார்த்தேன். அந்த ஆங்கிள் கூட யோசிச்சேன். யோபு கேட்டதுனால தான் வந்தாரோ. யோபு தேடின ஒரு நபரை நான் இந்த புஸ்தகத்திலே கண்டுபிடிச்சு. யோபு ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருந்தான். ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருந்தான். வாசிக்கலாமா? அவன் முதல் காரியம் சொன்னேன், how do you respond to your troubles? என்னுடைய பிரச்சனையை நீ எப்படி எதிர்கொள்ளுகிறாய் என்று சொன்னேன். இரண்டாவது குறிப்பு சொன்னேன், உன்னுடைய உபத்திரவத்திலே ஒரு நம்பிக்கை, trust in your trouble. இந்த மகிழ்வுத்து மகிழ் ஃபேமிலியில் நான் 1 மந்தாக இருக்கேன். இந்த ஃபேமிலியில் நான் ஜாயின் பண்ணது வந்து என்னோட காட்ஸ் கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா எனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சரை வந்து இங்கே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. என் பேர் மோசஸ். நான் வந்து டெய்லியும் 100 பேருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் தரேன். ஒரு வருஷமாக அந்த வேலையை செஞ்சுக்கிறேன். இதுக்கு உதவியாக இருக்கிற டேவிட் அண்ணா, ஜெஸ்ஸி அக்கா கூட வேலை செய்கிறவங்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு, பிள்ளைகள் இல்லாதவங்களுக்கு இருந்து தரேன். 2 வேலைக்கும் ஒரு வீட்டுக்கு எடுத்துமே தருவேன். இந்த வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம்.